ஓம் நமோ நாராயணாய நமக. ஆஞ்சநேயாய வித்மகே மகாவீராய தீமகே தன்னோ ஹனுமத் பிரசோதயாத். நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன். என்னடா திருப்பி ஆஞ்சநேயர் ஸ்லோகம் சொல்லுகிறேன் என்று நினைக்கிறீர்களா? அதாவது என்னென்னா, சும்மா ஆஞ்சநேய அனுமன் ஜெயந்தி வரப்போகுது. அதை பற்றி நான் அடுத்து வர வீடியோவில் சொல்கிறேன். இது சும்மா ஒரு ஆஞ்சநேயர் பற்றி சொல்லணுன்றதுக்காக, அவருடைய பெருமையை சொல்கிறதுக்காக, ஆஞ்சநேயரும் சனி பகவானும் அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் என்ன அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். அதில் எனக்கு ஒரு பதிவு கிடச்சிச்சு. அந்த பதிவை நான் சொல்ல விரும்புகிறேன். தனக்கே 7.5 சனி பிடித்து விட்டதா என்று சிந்தித்தவராம் நம் சனி பகவான். யுகத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பகவான் ஸ்ரீ விஷ்ணு ராமராக அவதரித்த போது அவருக்கு உதவி செய்வதற்காக அனுமனாக அவதாரம் செய்த சிவபெருமானை மீண்டும் ஒரு முறை பீடிக்க முயன்ற சம்பவம் இராமாயணத்தில் காணப்படுகிறது. ராவணனை அழிக்க வானர சேனைகளுடன் இலங்கை செல்வதற்காக கடலில் பாலம் அமைக்கும் பணியை மேற்கொண்டிருந்தார். யார்? நம்ம ஸ்ரீராமன். அப்போ இந்த சேதுபந்தன் பணியில் சுக்கிரீவன், அதாவது இந்த பாலம் கட்டுறதுக்கு சுக்கிரீவன், அங்கதன், அனுமன் மற்றும் எல்லா வானர சேனைகளும் அந்த பாலம் கட்டுறதுக்கு ராமருக்கு உதவியாக இருந்தனர். ஒவ்வொரு வானரமும் தனக்கு ஏற்ற சக்திக்கேற்ப மரங்களையும் பாறைகளையும் தூக்கி கடலில் வீசிக்கொண்டிருந்தனர். ஏன்னா பாலம் கட்டுறாங்க. ராமனும் லக்ஷ்மணனும் இருவரும் என்ன செஞ்சாங்க? கடலில் பாலம் கட்டு உருவாதை பார்த்த எல்லோரும் அவர்களுக்கு ஆசீர்வாதம் கூறிக்கொண்டே இருந்தனர். அனுமன் பாறைகளை பெயர்த்து எடுத்து அவற்றின் மீது ஜெய் ஸ்ரீராம் என்ற அக்ஷரங்களை அந்த பாறையில் அந்த அக்ஷரங்களை பதித்து எரிந்து கொண்டிருந்தாராம். அப்போது அங்கே சனி பகவான் தோன்றி ஸ்ரீராமா லக்ஷ்மணையும் வணங்கினாராம். ஸ்ரீராம லக்ஷ்மணர் 2 பேர்த்தையும் வணங்கிட்டு, பிரபு, அனுமனுக்கு 7.5 சனி பிடிக்கும் காலம் தொடங்குகிறது. என்னை தவறாக எண்ணாதீர்கள். என் கடமையை செய்ய எனக்கு அனுமதி தாருங்கள் என்று வேண்டினாராம் சனி பகவான். எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம், அதுபோல உங்களுடைய கடமையும் நீங்கள் செய்ய முடிந்தால் செய்யுங்கள். அனுமனை பிடித்து பாருங்கள் என்றாராம் ஸ்ரீராமன் சிரித்துக்கொண்டே. உடனே சனீஸ்வரன் அனுமன் அதாவது ஆஞ்சநேயர் முன்னால் போய் தோன்றி, ஆஞ்சநேயா, நான் சனீஸ்வரன். இப்போது உனக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது. உன்னை பீடித்து ஆட்டி படைக்க உன் உடலில் ஒரு இடம் கொடு என்று கேட்டதாம். யார்? சனி பகவான் கேட்டாராம். உன்னை சனீஸ்வரா, ராவணனின் சிறையில் இருக்கும் சீதாதேவியை மீட்க நாங்கள் இலங்கை செல்லும் இந்த சேதுபந்தனின் பணியை ஸ்ரீராம சேவையாக ஏற்று தொண்டாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த பணி முடிந்ததும் நானே தங்களிடம் வருகிறேன். அப்பொழுது என் உடலில் முழுவதுமே நீங்கள் எங்கு பிடிக்கிறதோ அங்கே நீங்கள் என்னை சனி பிடித்து என்னை நீங்கள் ஆட்டிக்கொள்ளலாம் என்றாராம் அனுமன். ஆஞ்சநேயா, காலதேவன் நிர்ணயித்த காலம் அதாவது அந்த காலம் வந்துருச்சு. சனி பிடிக்க வேண்டிய காலத்தின் அளவை நான் மீற முடியாது, நீயும் மீறக்கூடாது. உன்னை நான் பிடிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. உடனடியாக சொல், உன் உடலில் எந்த பாகத்தில் நான் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லல. பிடிக்கலாம்னா பீடிக்கலாம். அது எந்த இடத்துல நான் தங்கலாம் அப்படின்னு கேட்டோன்னே, என் கைகள் ராமருடைய வேலையில் ஈடுபட்டுள்ளது, அதனால் அங்கே இடம் தர முடியாது. என் கால்கள் இடம் தந்தால் அது பெரும் அபச்சாரமாகும். என் சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். எனவே நீங்கள் என் தலை மீது அமர்ந்து தங்கள் கடமையை செய்யுங்கள் என்று கூறினாராம் சிரித்துக்கொண்டே அனுமன். உடனே அனுமன் தலையை வணங்கி நிற்க அவர் மேலே யார்? சனி பகவான் பிடிச்சு கொண்டாராம். பிடித்தோன்னா அது வரைக்கும் சாதாரண பாறைகளை தூக்கி வந்த அனுமன் சனீஸ்வரன் தலை மீது அமர்ந்த பின்பு மிக பெரிய மலைப்பாறைகளை பெயர்த்து எடுத்து தலை மீது வைத்து கொண்டு கடலை நோக்கி நடந்து பாறைகளை கடலில் வீசினாராம். அதாவது என்னென்னா, இவர் சனி பகவான் தலையில் பிடிச்சிக்கொண்டு தலையை குனிஞ்சு காமிச்சிட்டாரு. இவர் தலையில் ஆஞ்சநேயர் தலையில் தானே அந்த பாறையை வச்சு அந்த வேலைக்காக கொண்டு போகணும். இவர் எப்போது சின்ன பாறையாக எடுத்தவர் சனி பகவான் தலை மேலே அமர்ந்ததுனால இவர் என்ன செஞ்சிட்டாரு, இன்னும் பெரிய பாறையாக தலையில் வச்சுட்டாராம்.
வச்சு வச்சு கடலில் வீசிக்கிட்டு இருந்தாராம். உடனே இவர் வந்து என்ன செஞ்சார், இந்த பெரிய பாறைகளுடைய பாரத்தை வந்து அனுமனுக்கு பதிலாக அவர் தலை மீது அமர்ந்திருக்கும் சனீஸ்வரனால் சுமக்க வேண்டியதாயிற்றே. அதனால் சனீஸ்வரனுக்கே கொஞ்சம் பயம் வந்து விட்டது. தனக்கே 7.5 சனி பிடித்து விட்டதா என்று கூட சிந்தித்தாராம். அனுமன் ஏற்றிய சுமையை தாங்காமல் அவரது தலையிலிருந்து கீழே தம்னு குதித்து விட்டாராம். சனீஸ்வரா, 7.5 ஆண்டுகள் என்னை பீடிக்க வேண்டிய தாங்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் விட்டுவிட்டீர்கள் என்று கேட்டாராம் அனுமன். அதற்கு சனீஸ்வரன், ஆஞ்சநேயா, உன்னை ஒரு சில வினாடிகள் பீடித்தாலும் நானும் பாறைகளை சுமந்து சேதுபந்தன் பணியில் ஈடுபட்டு புண்ணியம் பெற்றேன். உன்னை ஒரு குட்டி கொஞ்ச நேரம்தான் உன் தலையில் பிடிச்சு நீ 2-3 பாறையை வச்சு அந்த தலையிலேருந்து தூக்கி போட்ட. நானும் ராமருக்கு செய்த ஒரு ஹெல்ப்பாக எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ராமருக்கு செய்த உதவியாக நினச்சி நானும் வெற்றி படைஞ்சிட்டேன். இல்லை, இப்போது தாங்களே வென்றீர்கள். 7.5 ஆண்டுகளுக்கு பதில் 7.5 வினாடிகளாவது என்னை பிடித்து விட்டீர்கள் அல்லவா என்றாராம் ஹனுமன். உடனே அவர் சொன்னார். அதை கேட்டு மனமகிழ்ந்த சனீஸ்வரன், அனுமான், உனக்கு நான் ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னை என்ன வேண்டும் கேள் என்றாராம். அதற்கு ராமநாமத்தை பக்தி சிரத்தையோடு பாராயணம் யார் செய்கிறார்களோ அவர்களை 7.5 சனி காலத்தில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து நீங்களே காத்தருள் வேண்டும் என வரம் கேட்டாராம் ஹனுமன். சனியும் வரம் தந்து அருளினாராம். பொதுவாகவே ஒருவரை 7.5 சனி பிடிக்கும் காலத்தை 3 கூறாக பிரிப்பார்கள். என்னென்ன? மங்கு சனி, தங்கு சனி, பொங்கு சனி என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆனால் அனுமன் பெற்ற வரத்தால் 7.5 சனியில் மங்கு சனி, தங்கு சனி காலத்தில் ஏற்படும் இன்னல்களை தாங்கி பிரச்சனைகளை சமாளித்து முடிவில் வெற்றியும் செல்வமும் சௌபாக்கியம் பெற ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்று தாரக மந்திரத்தை சிரத்தை பக்தியுடன் ஜெயிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் அறிந்த பெரியோர்கள் நமக்கு ஏற்கனவே வழிகாட்டி உள்ளார்கள் அல்லவா? அதை நாமும் இப்போது சனி யாருக்கெல்லாம் பிடித்து உள்ளதோ யாரும் பயப்பட வேண்டாம். நம் கர்ம பலனுக்கு ஏற்றவாறு தான் நம் சனி பகவான் நம்மளை பிடித்து கொள்வார். அதனால் நம்ம எப்போதும் இந்த ராமநாம ஜபத்தையே நாம் சொல்ல வேண்டும். அதாவது என்ன சொல்லணும்னா, சுந்தரகாண்ட நாயகனே போற்றி, சுடர் ஒளி திருப்போவை போற்றி, ஸ்ரீராம ஜெயராம் ஜெய ஜெயராமா போற்றி என்று சொல்ல வேண்டும். இதை நாம் அனைவரும் சொல்லி வந்தால் நமக்கு சனி பகவான் நிச்சயம் நமக்கு நல்லதையே செய்வார். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. இந்த சனி பகவானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் உள்ள கனெக்ஷனை நான் சொல்லிவிட்டேன். அதனால தான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகும்போது நாம் சனி பகவானுக்கு விளக்கு போடணும் என்று அவசியமே இல்லை. ஏனால் அவரை வேண்டுறவங்க எல்லாருமே சனி பகவானுக்கு நாம் ஃப்ரெண்டாகிடுவோம். அதனால தான் நான் இந்த கதையை எடுத்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் ஆஞ்சநேயர் குட்டிக்காகவும் நம்முடைய சனி பகவானுக்காகவும் போடுமாறு வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.